ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆர்ஜே சேனல். இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம், கடுகு, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் அண்டு தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, கேரட்டு, சாம்பார் பொடி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு குக்கரில் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பை நல்லா வறுக்கும் போது மட்டும்தாங்க பருப்பு நல்லா பூ போல் வெந்து வரும், இல்லாட்டி மாவு மாதிரி குழஞ்சிருங்க. இது ஒரு 50 செகண்ட்ஸ் வறுத்தா போதுங்க. கழுவி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம சாம்பாரோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குங்க, போய் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை, மல்லி போட்டுக்கோங்க. மல்லி கடைசியாக கூட தூவிக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீசஸை இதில் போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும்போதே நீங்கள் சாம்பார் பொடியை இதில் தூவிடலாங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பருப்பு எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாங்க. ஸோ தட் இது ஒரு 3 விசில்ஸ் விட்டு தண்ணி ஊற்றி கொதித்து வரும்போது எடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் இந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்